அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடையே வால்நட் என்று சொல்லக்கூடிய வாதுமை பருப்பு அல்லது ஆக்ரூட் பருப்பை பற்றி பேச வந்திருக்கின்றேன். நியூட்ரிஷன்ல ஊட்டச்சத்து துறையில் இறைவன் மனிதனுடைய மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்க தந்த அற்புதமான பரிசு என்று சொல்வோம். என்னுடைய கவுன்சிலிங் வாழ்க்கையில அறவே படிக்க முடியாத மாணவர்கள் அல்லது பெரியவர்கள் அல்லது ஞாபக சக்தி குறைந்தவர்கள், ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் உள்ளவர்கள், அதாவது மூளை சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ள அனைவருக்குமே இந்த வால்நட்டை தான் அதிகமாக அறிமுகப்படுத்துவோம். இதை அவர்கள் சாப்பிட்டு பயன்படுத்தி மிகச்சிறந்த பலனை அடைந்திருக்கின்றார்கள். படிக்காத மாணவர்களை படிக்க வைக்க முடியும். ஞாபக சக்தி இல்லாதவர்களுக்கு ஞாபக சக்தி ஏற்படுத்த முடியும். நரம்பு பலகீன மாணவர்களுக்கு நரம்புக்கு பலம் கொடுக்க முடியும். அவ்வளவு சத்து நிறைந்ததுதான் இந்த வால்நட், ஆக்ரூட் பருப்பு. இந்த வால்நட்டை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அசல் மனிதனுடைய மூளை எப்படி இருக்குமோ அதே போலயே இருக்கும். இதை எப்படி சாப்பிடுவது? மெண்டும் சாப்பிடலாம், அல்லது இதை பவுடர் பண்ணி நீங்க உணவுல தூவியும் சாப்பிடலாம். உணவுல கலந்து குழம்புலையோ சாதத்திலையோ டீ காஃபிலையோ சாலட்லையோ கலந்தும் சாப்பிடலாம். 4 வயது வரை ஒரு நாளைக்கு ஒரு பருப்பு சாப்பிட்டால் போதும். மெண்டு எப்படி 4 வயதிலிருந்து 12 வயது வரை ஒரு நாளைக்கு 2 பருப்புகள் ஒன்றா எடுக்கலாம். காலை மாலை அல்லது ஒரே நேரத்தில் 2 பருப்பு சாப்பிடலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4 பருப்புகள் சாப்பிட முடியும். காலையில் 2, மாலை 2, அல்லது 6 பருப்புகள், காலையில் 3, மாலையில் 3 எடுக்கலாம். இதை சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? 1வது மூளைக்கு பலம், 2வதாக நல்ல ஞாபக சக்தி ஏற்படும், 3வது நரம்புக்கு பலம், நரம்பு தளர்ச்சி வராமல் இருக்கும், 4வது நோய் எதிர்ப்பு சக்தியை தரும், பாடி ரெசிஸ்டன்ஸ், 5வது செல் சிதைவை தடுக்கும், ஆன்டி ஆக்சிடன்ட், 6வது ஒமேகா 3 தரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியது, கண்ணுக்கு, இருதயத்துக்கு, மூளைக்கு மற்றும் உடம்புல உள்ள கொழுப்பை சரி செய்யும், ஃபேட். 7வது உள்காயங்களை ஆற்றும், வயிற்றில் இருக்க புண்ணையெல்லாம் குணமாக்கும். 8வது கொலோன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலை பாதுகாத்து ப்ரோபயோட்டிக்ஸ் என்ற ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸை உண்டு பண்ணுவதற்கு நல்ல கிருமிகளை உதவி செய்யும். 9வது பாடி வெயிட் என்று சொல்லக்கூடிய உடம்புடைய கனத்தை, பாரத்தை குறைக்கும், அதாவது சதையை குறைக்கும், எடையை குறைக்கும். 10வது டயபெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடியது. 11வது லோ பிளட் பிரஷர், குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது சமப்படுத்தும், பாதுகாக்கும். அடுத்தது கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை குணமாக்கக்கூடியது. அடுத்து 13வது இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்மை கோளாறையும், 14வது இன்ஃபெர்டிலிட்டி என்ற பெண்மை கோளாறையும் சரி செய்யக்கூடியது. இறுதியாக 15வது ஆன்டி ஏஜிங், முதுமையை தடுக்கக்கூடியது. இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைய முடியும். நல்ல சருமம், நல்ல சிந்தனை, நல்ல ஞாபக சக்தியை பெற முடியும். உலகத்தில் நம்ம பிறந்தோம் என்றால் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. அதை கற்றுக்கொண்டு கடைபிடிக்கும் போது உங்களை காப்பாற்றக்கூடியது உங்க கிட்டத்திலே இருப்பதை பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த வால்நட் சுலபமாக கிடைக்கக்கூடியது, அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது. இன்னையிலிருந்து இதை கடைபிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை ஒரு சில நாட்களிலேயே அனுபவிப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.